நம்ம வாழாம வேற எவன் வாழுவான்? நீ நானும் நல்லா வாழ்ந்தணும், நானும் நல்லா இருக்கணும். சும்மா பரதேசி மாதிரி இருந்தா மனுஷன் மதிப்பானா நம்மள? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. பக்கத்துல பாசம் நல்லா வாழு. இனிமே கூடாரத்திலிருந்து அரண்மனைக்கு உன்னை மாற்றுகிறார். சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு கூடாரம், நாளைக்கு அரண்மனை. சொல்லுங்க. இன்னைக்கு சிறையிருப்பு, நாளைக்கு சிங்காரம் உனக்கு காத்திருக்கிறது, சிங்காசனம் காத்திருக்கிறதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ரேசவட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அரண்மனைக்கு உன்னை சீக்கிரம் கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. வா, நம்பிக்கையே சொல்லுங்கயா. அரண்மனைக்கு உன்னை கூப்பிடுறேன் சீக்கிரம். அரண்மனைக்கு உன்னை சீக்கிரமா இன்வைட் பண்றேன், இன்விடேஷனோட வருவேன்னு சொல்லுங்க. வா வாமே, நல்லா வாழுங்க ஆண்டவருடைய நாமத்துல. சும்மா ஒண்ணு இயேசு கிறிஸ்து சும்மா ஒண்ணு ரத்தம் சிந்திட்டு போகல. நீ ஐஸ்வர்யவன், அவர் நம்மை ஐஸ்வர்யவன் ஆக்குவதற்காக நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. இதுதான் சத்தியமே. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா அவன் எல்லாத்தையும் திறந்து வெறுமையாய் பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் அவசியமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத இருக்கிற ஒன்ன அழகுபடுத்தி